ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமைகளை பலவிதமான நாமங்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறது. அதில் சத்ருக்னே நமஹா அப்படின்னு பகைவர்களே அழிப்பவர் அப்படின்னு இதுக்கு முன்னால் இருந்த நாமத்தை பார்த்தோம். அந்த பகைவர்கள்னாலே நமக்கு தெரிஞ்சது வெளியில் இருக்கிற பகை தான். இவர் தான் நமக்கு எதிரி, அவர் தான் எதிரி அப்படின்னு நாம் கண்ணுக்கு தெரிகிறாப்பில் வெளியில் இருக்கிறது பகையாக நினைக்கிறோம். ஆனால் இந்த வெளிப்பகையை விட ரொம்ப ஆபத்தானது எதுன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பகை. ஒரு விளையாட்டாக கூட சொல்வா அனுகூல சத்ரு அப்படின்பா. நமக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாப்பில் இருக்கும், ஆனால் அவர் தான் ரொம்ப இடைஞ்செல்லாம் பண்ணுறாப்பிலாம் இருக்கு இல்லையா. அதை போல் நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பகை, அதுதான் உட்பகை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் முதலான நம்மள்கிட்ட இருக்கிற குணங்களில் இருக்கிற கோளாறு. அவ்வளோதான். இதனால தான் நமக்கு பெரிய பாவமே ஏறுறது. அந்த பாவத்தினால நமக்கு திருப்பி அதை அனுபவிக்க பிறவிகள்லாம் வருது. அதனால் இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறார், இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பகையும் முதல்ல அழிக்கிறார். வெளியில் இருக்கிற பகைவர் இவர் தான் தெரிஞ்சுட்டா நம்ம ஜாக்கிரதையாக இருந்துள்ளோம் அவர்கிட்ட. ஆனால் நமக்கு யார் விரோதி யார் நண்பன்னே தெரியாத இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்து. எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவா யார் கெட்டவா தெரியாதே இருந்தோம் அப்படின்னா அதை விட பெரிய ஆபத்து இல்லையே, பேராபத்துன்னா அது. அதனால் நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குணதோஷங்களான இந்த உட்பகையும் அந்த சத்துருக்களையும் அழிக்கக்கூடியவர். அப்புறம் வெளிப்பகையெல்லாம் அழிக்கிறாங்கன்னு தான் பல அசுரர்கள்லாம் எப்படிலாம் வதம் பண்ணாங்கன்னு புராணம்லாம் நமக்கு நிறையாவே சொல்லியிருக்கு. இப்படி உட்பகை வெளிப்பகை எல்லாத்தையும் அழிக்கிறதுனாலேயே அவருக்கு சத்ருக்னே நமஹா அப்படின்னு திருநாமம். அடுத்த 888வது திருநாமம் சொல்கிறது ஓம் ஸ்வேத பிங்களாய நமஹா அப்படின்னு இருக்குது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஸ்வேதம்னாலே வெண்மை, வெளுப்பு. இவர் வெளுப்பும் பொன் சிவப்புமான நிறங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது வெள்ளை கலர், சேப்பு கலர். அந்த சேப்புலேயும் ஒரே அப்படியே பயங்கரமான ஒரு இரத்த சேப்பாக இல்லாத பொன்னிறமான ஷேப்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இதோட பொருள் என்ன, வேறு ஒன்றும் இல்லை, அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா சிவனோட நிறமே வெண்மை தான். அந்த ஆண்மையோட நிறம் வெண்மை, பெண்மையோட நிறம் செம்மை. அது பொன் கலந்து சிவப்பு நிறமாக இருக்குது. அதனால் இவருக்கு இப்போ உடம்பில் பாதி இப்படி அப்படி தானே இருக்குது. வலது பக்கம் முழுக்களும் சிவமயமாக இருக்குது, இடது பக்கம் முழுக்களும் சக்திமயமாக இருக்குது. அதுக்கு உண்டான வர்ணத்தோட இவர் வெளுப்பும் சிவப்புமான நிறத்தோடு இருக்கிறதுனாலேயே ஸ்வேத பிங்களாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்த 889வது திருநாமம் சொல்கிறது ஓம் பீதாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட நிறமும் என்ன அப்படின்னா பீத்தம்னா எல்லோ, மஞ்சள் கலருக்கு பேர். பித்தம் அப்படின்லாம் சொல்லும் இல்லையா. கபம் வாதம் பித்தம் அப்படின்னா, பித்தம் அப்படின்னாலே பித்த உடம்பு அப்படின்னாலே பித்த வாந்தி அப்படின்னாலே அது என்னென்ன மஞ்சளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அதனால் இந்த பீதம்னாக்க மஞ்சள். பீதாத்மனே நமஹா அப்படின்னா பொன்னிறமானவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் பொன்னுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் கூட பொன்னை கோல்டு என்னன்னு சொல்கிறா, எல்லோ மெட்டல் அப்படின்னு சொல்கிறா. அப்படி பொன்னிறமானவர் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு முன்னால் இருந்ததில் வெளுப்பும் பொன்னிறமான சிவப்பும் நிறமுடையவர் அப்படின்னு சொல்லித்து, இப்போ அடுத்த நாமத்திலே ஒன்றே பொன்னிறமானவர் அப்படின்னு பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே சொல்கிறாரே. தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூப்பிட்றதே எப்படி அப்படின்னார், பொன்னார் மேனியன் அப்படின்னு. அப்படியே ஜம்முன்னு தகன்னு அப்படி தங்கமயமான ஒரு அந்த பளபளப்போடு இருக்கிறது. அந்த சோபை அப்படின்னு சொல்லுவோம், அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான். அப்படி இருக்கக்கூடியவர்
இப்படி பொன்னிறமாக இருக்கக்கூடியவரோட குணம் எப்பேற்பட்டவர், அவரோட உயர்வு என்ன அப்படிங்கிறத 890வது திருநாமம் சொல்கிறது. ஓம் பரமாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பரமாத்மா பரமாத்மா அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான். பரம ஆத்மா அப்படின்னா இருக்கிறதுலேயே அனைத்திற்கும் மேலான ஆத்மாவாக இருப்பவர் அப்படின்னு இதோட பொருள். உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது. அதில் இதை விட இது உயர்ந்தது, இதை விட இது உயர்ந்தது அப்படின்னு அதுக்கு உண்டான தகுதிக்கு ஏற்றாப்பில் அதுக்கு கிரேடு இருக்கு இல்லையா? அப்படி பார்த்துட்டே போகிறது இருக்கிறதுலையே நம்பர் 1 கிரேடு, இருக்கிறதுலே உயர்ந்த இடத்துல எது இருக்கோ அதுதான் பெரிய உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கிறதுனால பரம்பொருள் அப்படின்னு சொல்லும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர் அனைத்திற்கும் மேலாக தான் இருக்கார். ஆத்மா ஆத்மான்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த எல்லா ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இவ்வளவு ஜீவராசிகள் இருக்குது. இவ்வளவு ஜீவராசிகளுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உயிர் சக்தி இருக்கும் இல்லையோ? சித் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதையே சத்து சித்து ஆனந்தம் அப்படின்லாம் சொல்கிறோமே. அந்த சக்திமயமாக அதை தான் ஆத்மாங்கிறது. அப்படி அனைத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மா. இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கார் அப்படின்னாக்க நமக்குள்ளே என்ன இருக்கார், எது இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயும் அதே தானே இருக்குது. இப்படி சாதாரண ஜீவர்களுக்குள்ள ஜீவாத்மாவாக இருக்கிறதே அதில் வித்தியாசம்லாம் இருக்குது. அதில் நல்லவாள் இருக்கா, கெட்டவாளும் இருக்கா, இது உயர்ந்தது இருக்குது, தாழ்ந்தது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி இல்லாமல் அதை வருஷப்படுத்தின்னு போகிறதே, அது தரத்தை பார்த்து வருஷப்படுத்தின்னு போகிறதே, இருக்கிறதுலே மிக உயர்ந்த மேலான இடத்துல எந்த ஆத்மஸ்வரூபமாக அவர் இருக்கார் அப்படின்னா சிவபெருமானான பரம்பொருள் தான் இருக்கார். அதனால் அவருக்கு பேர் பரமாத்மனே நமஹா அப்படின்னு மிக உயர்ந்ததான ஆத்மஸ்வரூபமாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபமாக அவர் அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறதான் அறிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வேதாந்தம். வேதாந்தத்தில் உபனிஷத்து இருக்குது, வேதாந்தம் இருக்குது, என்னெல்லாமோ அதில் நமக்கு சொல்லித்தருது. இதை எதெல்லாம் சொல்கிறது? இந்த வேதாந்தம்லாம் படித்தவாள்லாம் பேசுகிறத பார்த்தா நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. அவள் பாட்டுக்கு ஏதோ சொல்லின்னு இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். இது என்ன? அதுதான் ஆத்ம விசாரம் அப்படின்னு பேர். நாம் விசாரம்னா விசாரிக்கிறது, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறது. இந்த ஆராய்ச்சி நாம் என்ன பண்ணுறோம்? வெளியில் இருக்கிற சாமானெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன காம்போனெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, இப்படி எல்லாம். ஆனால் இத்தனையும் ஆராய்ச்சி பண்ணுறோமே, இப்படி ஆராய்ச்சி பண்ணுற நமக்குள்ளே என்ன இருக்குது? யாரான ஆராய்ச்சி பண்ணணும்னு தெரியறதோ? வெளியில் இருக்கிற சாமான்களை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு இருக்கிற ஆர்வம் போல் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் யாருக்கானும் இருக்கா? அப்படி இருக்கிறவனுக்கு பேர் தான் முமுக்ஷுன்னு பேர். முமுக்ஷுனா மோட்சத்தில் விருப்பம் உடையவன். சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது? உபனிஷத்து முடிவாக வேதம் என்ன சொல்கிறதுன்னு, அப்படி உனக்குள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னங்கிற அந்த சக்தியை நீ தெரிஞ்சுனுட்டினால் அவ்வளோதான் உனக்கு விடுதலை. அதுக்கப்புறம் நீ அடைய வேண்டியதே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்படி சொல்கிறதா நமக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன, அந்த ஆத்மா என்ன, அது ஸ்வரூபம் என்ன அப்படின்னு. அதையே தான் ஜீவர்களுக்குள்ளே இருந்தால் ஜீவாத்மாங்கிறோம், அதையே உயர்ந்த கடவுளாக சொன்னால் பரமாத்மான்னு சொன்னோம் இல்லையா? இதே மாதிரி சந்தேகம் ஒருத்தருக்கு வந்தது. யாருக்கு அப்படின்னா பிருகுங்கிற மகரிஷிக்கு. எஜுர்வேதத்தில் தைத்திரிய உபனிஷத் அப்படின்னு ஒன்று. உபனிஷத்துலாம் இதைத்தான் சொல்கிறது. நமக்கு ஒவ்வொரு விதத்தில் சொல்கிறது. நமக்கு புரிகிறாப்பில் ஒரே விஷயத்தை பலவிதமாக பல பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறது நமக்கு. அதில் நல்ல தெளிவே ஞானம் கிடைக்கிறது. அதை போல் இந்த தைத்திரிய உபநிஷத்தில் பிருகுங்கிறவர் தன்னோட அப்பா வருணன்ட்ட போய் கேட்குற, அந்த கடவுள் அப்படிங்கிற பரமாத்மா அப்படிங்கிறாளே அது யார்? அதீதி பகவோ பிரம்மேதி, அந்த பிரம்மம் பரம்பொருள்னு சொல்கிறாரே அது என்னன்னு எனக்கு சொல்லி கொடுங்கோ, உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு போய் பிருகு கேட்குற. உடனே வருணன் சொல்கிற, இதான்ப்பா பரமாத்மா, இதுதான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, டெஃபினேஷனை சொல்ல வேண்டியதானே. ஆனால் அவர் என்ன சொல்கிற அப்படின்னு, தபசா தவத்தினால் தெரிஞ்சுக்கொள் அப்படிங்கிற, தவத்தால் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. இதான் சனாதன இந்து மதத்தோட சிறப்பு. பரம்பொருளை தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஏதோ ஒரு
ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மை பண்ணி வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி இதை நீ எல்லாரும் நம்பணும் அப்படின்னு இங்கே சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் தங்களுக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருக்கா இல்லையா, அதை வச்சுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த கன்விக்ஷனுங்கிற உறுதியான நம்பிக்கை வரும். இனிமேல் யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்கிறா அப்படிங்கிறதுனால அதை கேட்குறோம் அப்படின்னா, ஏதோ அவர்கள் மேலே இருக்கிற நமக்கு ஒரு அன்புனால மரியாதையினால அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குது சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது நிஜமாகவே சரியாக தப்பாக யாருக்கு தெரியும்? அப்போ நாமளாவே அறிஞ்சு கொண்டாதான், அதை நல்லா விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுனா தான் அது என்னன்னு புரிஞ்சுடுத்தோம். அப்படின்னா இந்த அறிவுக்கு எட்டினது நம்மளோட உள்ளுக்குள்ள அனுபவத்துக்கும் வரும். அதைத்தான் அனுபூதி அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா. அப்படி தான் நீங்கள் வருணனான அப்பா என்ன சொல்கிறார், பிள்ளையான பிறகு பரமாத்மா எதுன்னு கேட்டோன்னே இதுதான் பரமாத்மா அதுதான் பரமாத்மான்னு சொல்லாத, நீனே தவத்தினால தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. சரி, இப்போ தவத்தினால இவர் தெரிஞ்சுக்கிறான்னு வச்சுப்போம். நான் தெரிஞ்சின்றது தான் பரமாத்மான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? அதுக்கு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணுமோ இல்லையோ. உடனே அப்போ சொல்கிறார், எதனால் உற்பத்தி ஆகிறதோ, எதனால் அது நிற்கிறதோ, எதில் லயமாகிறதோ அதுதான் கடவுள்னு தெரிஞ்சுக்கோ, பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கோன்னு. அதான் வேறு ஒன்றும் இல்லை, படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிறது. இதைத்தான் தெரிஞ்சுக்கோ கடவுள்னு நீ, அப்படி நீ அதை ஒன்று தெரிஞ்சுனீன்னா அதுதான் கடவுள்னு நீ தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ உடனே இந்த பிருகு தவம் பண்ண போகிறார். இதுதான் இந்த உபனிஷத் முழுக்கலாம் அப்படி தான் சொல்கிறது. அதில் முதல்ல தவம் பண்ணுறது இவரோட ஒரு கொஞ்சம் முயற்சினாலும் தெரிஞ்சின என்னன்னர், அன்னம் பிரம்மேதி வியஜானாது, சாப்பாடு தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாராம். காரணம் என்னென்ன, நமக்கு கண்ணுக்கு தெரியுது அன்னமய கோஷம்னு பேர், இதுக்கு பேர். சாப்பாட்டுனா சோத்தால் அடித்த சுவருங்கிறமோ இல்லையோ, இப்படி இந்த சாப்பாட்டினாலே வர்றது தானே இது. அதனால் இதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டார். ஏன்னா இது தானே நம்ம உற்பத்தி ஆகிறது, நிற்கிறது, கடைசியில் மறித்து போகிறது. அப்புறம் உடனே அப்பாட்ட போய் சொன்னால், சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னார். அப்புறம்தான் தெரிஞ்சுது, இந்த உடம்பு ஸ்தூலமாக தெரிஞ்சால் கூட இப்போ இருக்கிற வரைக்கும் வேணால் இது என்னமோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் பண்ணி என்னெல்லாமும் பெருசாக புகழோடையும் பேரோடையும் எல்லாத்தோடையும் இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு அது போயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் அது இருந்த இடம் கூட தெரியாத புல்லு முளைச்சி போகிறதுங்கிறாப்புல போயிடுறது. அதனால் இது இல்லை, இது நிரந்தரம் இல்லை, பர்மனெண்ட் இல்லை அப்படின்ட்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த அன்னமய கோஷத்தை ஆட்டி படைக்கிறது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராணம் அப்படின்னு தெரிஞ்சுனுது. இப்படி ஒன்றொன்னா தெரிஞ்சுன்னு வர்றார். முதல்ல அன்னமய கோஷம், வெளியில் இருக்கிற அன்னமயம், அப்புறம் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய பிராணன், அதுக்கப்புறம் மனோமய கோஷம், அப்புறம் அறிவுமயமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம், கடைசியில் எது புரிஞ்சுன ஆனந்தம் அப்படின்னு ஆனந்தமய கோஷம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்குது. நமக்கு உள்ளுக்குள்ளேயே எத்தனையும் இருக்குது. இதுதான் உபனிஷத் விளக்கி சொல்கிறது. அது பிருகு வருணன்கிற ஒரு அப்பா புள்ள பண்ணினாப்பில் கேட்டாப்பில் நமக்கு கதை வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆனந்தமயம், ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாது, சத்து சித்து ஆனந்தம். சத்துனா எப்போதும் இருக்கிறது, சித்துனா சக்தி வடிவமாக இருக்கிறது. அது எப்படி இருக்குது? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அப்படிங்கிறது ஆனந்தமயமாக இருக்குது. நம்ம உலகத்தில் எல்லாமே இந்த ஆனந்தத்தினால தான். நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம்னா அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது, அதில் ஒரு நமக்கு திருப்தி ஏற்படுது. இப்படி அந்த ஆனந்தந்தான் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்படி அந்த ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவர் தான் பரமாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் சத்துக்களாலே விரும்பப்படுறவராக இருக்கார். அசத்துக்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்தேன்னு சொல்கிறது. அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.